கொள்கை, தத்துவம், கோட்பாடு, லட்சியம் எல்லாம் வந்து ஒரு லட்சிய பயணத்தில் இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி, அது நாம் தமிழே எடுத்துங்க. இப்போ இது மாதிரியான இந்த ஈசல் மாதிரி திடீர்னு வரக்கூடிய நபர்லாம் பாருங்கள். இப்போ இவங்கெல்லாம் எப்படி இந்த தைரியம் வருது? இப்போ இந்த அண்ணாமலை வெளிப்படையாக பேசுவாங்க, அண்ணாமலைக்கெல்லாம் இந்த அரசியல் கட்சி தொடங்கிறதுக்கு பணம் எங்கேருந்து வருது? நீங்கள் ஒரு திரள் நிதி கேட்டால் நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணிக்கலாம், யாராவது கேட்பீங்களா? நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தொடங்குற அளவுக்கு எங்கேருந்து பணம் வந்தது அண்ணாமலைக்கு? ஒரு பெரிய தொகை வேணும்ல, அப்போ எங்கேருந்து வந்து பணம்? ஒரு திரள் நிதி கேட்டால் விமர்சனம் பண்ணுறீங்கல்ல. ஆனால் இங்கே ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், தமிழ் தேசியத்தை கையில் எடுக்காமல் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அரசியலே பண்ண முடியாது தமிழ்நாட்டில். காரணம் கேட்டால் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எழுச்சி, அந்த எழுச்சிக்கு காரணம் 1.5 லட்சம் மக்களுடைய தியாகம். அந்த 1.5 லட்சம் மக்களுடைய அந்த தியாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேசுறதுக்கு ஆள் கிடையாது. சீமானை தவிர வேறு எந்த ஆம்பளையும் தயாராக இல்லை. தமிழ்நாட்டில் பேசுறது உலகம் முழுதும் போகுது. நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கொள்கை சித்தாந்தத்தை வேறு ஒன்றி வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் திடீர்னு வந்துட்டீங்கன்னா இது அழிஞ்சிச்சு, அது அழிஞ்சிச்சு, அதை அழிச்சு சொல்ல முடியுமா? விஜய் போன்ற பெரிய நடிகர் வரும்போதே இங்கே அழிக்க முடியல. 4% நிற்குது இல்லை. மாற்று அரசியல் விரும்பினவங்க தான் மாறி இருக்கிறாங்க. தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க, சீமானுடைய உண்மையான தம்பிகள், விசுவாசிகள் அப்படி நிற்கிறாங்க. அதான் அந்த 4%. மீதி இருக்கிற 4% மாற்று அரசியல் சார்ந்தவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா விஜய் மாற்று அரசியல் கொடுப்பாருந்தாங்க. அதான் இப்போ மாற்று ஏமாற்ற மாறிட்டு. நான் சொல்கிறேன், இந்த பை எலெக்ஷன் 5 எலெக்ஷன் இருக்கிற பை எலெக்ஷனில் அங்கே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதே சீமான் தான். யாருடைய வெற்றி யாருக்கு தோல்வின்றது தீர்மானிக்கிறதே நாம் தமிழர் தான். அது நான் போகிற போக்கில் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். எலெக்ஷன் நெருங்கட்டும், அந்த 5 இடைத்தேர்தலையும் சீமானுடைய பார்த்தீங்கன்னா பிரச்சார வீச்சாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட இருக்கிற எழுச்சியாக இருக்கட்டும், அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் மோதினையும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் செக்கோரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், அண்ணாமலை அவர்கள் நேற்றைய தினம் தான் ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போகிறதா அறிவிச்சிருந்தார். பொதுவாக ஒரு கட்சியிலேருந்து ஒரு நபர் பிரியும் போது அந்த கட்சி வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. 2024 தேர்தலை கொஞ்சம் உற்று நோக்கும்போது மாற்றம் சொல்லிட்டு நின்னவங்க ஒரு பக்கம் சீமான், மறுபக்கம் அண்ணாமலை. அப்போ அண்ணாமலை சொன்ன வார்த்தைகள் 2024 தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியே இருக்காதுன்னாங்க. ஆனால் அதே தேர்தலில் தான் மாநில கட்சியாக அந்தஸ்தும் பெற்றிருந்தாங்க. ஸோ அண்ணாமலை உள்ளே வரது மற்ற கட்சிகளுக்கு தான் ஆபத்தாக தெரியுதே தவிர்த்து நாம் தமிழர் என்ற விதத்துலையும் பாதிக்கலைன்றது அந்த தேர்தல் முடிவுகளை நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, எனக்கு கூட இன்றைக்கி எல்லாருமே இந்த அண்ணாமலை அரசியல் கட்சி தொடங்கின உடனே பலர் பேர் என்கிட்ட கேட்டாங்க, சார் எந்த கட்சிக்கு சார் சேதாரமாகும், எந்த கட்சி சேதாரமாக எப்படி புரியல, என்ன கேட்குறீங்கன்னு. இல்லை, நாம் தமிழ் சேதாரம். நான் சொல்ல ஒரே வார்த்தை, இவர் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு, இன்னும் கொள்கை அறிவிக்கலை, கொள்கை தலைவர் யாருன்னு சொல்லலை, மற்ற பார்த்தீங்கன்னா தத்துவம், கோட்பாடு எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் பேசின 27 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நோக்கம் தெரிஞ்சுது, 2 நோக்கம் தெரிஞ்சுது. ஒரு நோக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை பயன்படுத்திக்கணும், விஜயகாந்தையும் கொஞ்சம் தொட்டுக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பரவலாக எல்லா தலைவர்களும், முன்னாள் தலைவர்கள், இந்நாள் தலைவர்கள் அத்தனை பேரையும் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஆசீர்வாதத்திலும் நான் பூமி பூஜை போடுறேன்ற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருந்துச்சு. அப்போ எடுப்புலையே ஓடி என்ன சரிங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு சேதாரமானு கேட்குறீங்களா? அது குறிப்பாக எப்போ பாருங்க, அது எல்லாம் யாருக்கும் விஜய் வந்தாக்கா நாம் தமிழ் கட்சி தான் சேதாரமா அப்படின்னு அப்படி கிடையாது. அது நான் உள்ளபடியே நான் சொல்கிறேன், உண்மையான இங்கே மாற்று அரசியல்னா அந்த நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே மாற்று முறை அரசியல் சொல்கிறார் சீமான், நீங்கள் மாற்று அரசியல் சொல்கிறீங்க. நீங்கள் மாற்று அரசியல் கூட யார் தர்றதுன்னு ஒன்று இருக்குது. இப்போது விஜய் வந்தார், நான் மாற்று அரசியல் தரேன்னு சொல்லி ஒரு மேடையை கூட இங்கே சொல்லவே முடியாது, காட்டவே முடியாது. நீங்கள் நான் அந்த மாற்றத்தை தர வந்திருக்கிறேன். வாக்களித்த பிறகு மக்கள் மாற்றம் வேணும், மாற்றம் வேணும், ஓட்டு போடணும் மக்கள் வேணும் சொல்லியிருக்கலாம். மக்கள் சொல்கிறதா சில பேர் சொல்லிட்டு இருக்கலாம், மக்கள் கூட சொல்லலை, மக்கள் சொன்னதா சில பேர் இந்த இன்ஸ்டாவில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாற்றம் வேணும் போட்டோம், மாற்றம் வேணும் போட்டு. அதான் இப்போ ஏமாற்றமாக போய் நிற்குது, அது வேறு. ஆனால் இங்கே மாற்று முறை அரசியல்னா சீமான் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் முன்மொழிஞ்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா அதை செயல்படுத்தியும் வந்துட்டு இருக்குது. செயல்படுத்தினா ஆட்சி அதிகாரத்துக்கு போகல, ஆனால் அந்த மேனிஃபெஸ்டோவாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களை பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வராங்க. அப்போது இந்த அண்ணாமலை தொடங்கக்கூடிய அந்த புதிய கட்சி ஒருபோதும் நாம் தமிழர் எந்த வகையிலையும் பாதிக்காது. யாரை பாதிக்கும், எந்த கட்சியை பாதிக்கும்? டிவிகேவை பாதிக்குமா, அல்லது பார்த்திங்கன்னா டிஎம்கேவை பாதிக்குமா, ஏடிஎம்கே பாதிக்குமானா, என் பார்வையில் நான் சொல்கிறேன், இன்ஸ்டன்ட், அதாவது உடனடியாக பாதிப்புன்னு சொன்னால் கட்சி தொடங்கினவுடனே பாதிப்பு, 2 பாதிப்பு இருக்குது. கட்சி தொடங்கும் போதே பாதிப்புன்னு சொன்னால் அது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆல்ரெடி பாதிப்பில் தானே சார் இருக்குது. அது ஜோக். இது
உண்மையான ஜோக் இது கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் அங்கே இன்னும் வளரவே இல்லை, ஏதோ 2.5% 3% வச்சுட்டு இருக்கீங்க. அப்பப்போ நீங்கள் கூட்டணிக்கு போயிட்டு தான் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை ரன் பண்ணுறாங்க இந்த பிஜேபியை பொறுத்த வரைக்கும். அப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியிலேருந்தே ஒருத்தர் வெளியே வந்து ஒரு கட்சி தொடங்கினார்னா யாருக்கு சார் பாதிப்பு இருக்கும்? எல்லாருக்கும் தெரியாது. கேட்டால் இப்போ இந்த துக்ளக் ரமேஷ் போன்றவர்கள் வேணா அதை வந்து மறைமாத்துறதுக்காக சொல்லலாம். என்ன சொல்லனாக்கா ஏடிஎம்கே அழிஞ்சிடும் சொல்லிட்டு. சார் ஏடிஎம்கே வந்து விஜய் போன்ற மிகப்பெரிய நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்தபோது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா அழியல, வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஒருபோதும் ஏடிஎம்கே வந்து அழியல. அவங்க 1,13,00,000 வாக்குகள் அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. வந்து ஒருபோதும் வந்து அழியல. இன்னும் கூட்டணியில் சேர்ந்து 1,33,00,000 சொல்கிறாங்க. ஸோ ஒருபோதும் வந்து கட்சி அழியல. அப்போ இது போன்ற அந்த சங்கிகள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த நவீன சங்கிகள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட பயணித்த பல பேர் என்ன செய்யறாங்கன்னா இப்போ அண்ணாமலையோட முதுகில் ஏற போகிறாங்க. பிஜேபியில் இருந்த காலங்காலமாக இருந்த நபர்கள் கூட இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அண்ணாமலை கட்சி தொடங்கினா வந்து அவரோட சேர்ந்து நம்ம பயணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், பிஜேபிக்கு தான் சேதாரம். இப்போது விஜய் வந்துட்டார், என்ன சொன்னாங்கன்னா அவ்வளோதான் திராவிடம் வீழ்ந்தது, திராவிடம் வீழ்ந்தது வீழ்ந்ததுன்னு சில பேர் பைத்தியமாக பேசிட்டு இருந்தான். திராவிடம் எங்கேயா வீழ்ந்தது? இந்த பக்கம் அதிமுக 1,13,00,000 ஓட்டு வாங்கியிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 1,57,00,000 ஏதோ ஒரு ஓட்டு, அதான் 20 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ வந்து புதிய கட்சி டிவிக்கு வந்து 1,77,00,000 வாக்குகள் வாங்கியிருக்கு. எல்லாமே ஒரு 20 லட்சம் வித்தியாசம் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் விழுந்த மாதிரி எதுவும் தெரியல. அதனால் இப்போ அண்ணாமலை வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபிக்கு தான் இழப்பை தவிர சரண் ஒருபோதும் மற்ற எந்த கட்சிக்குமே இல்லைன்னும் போது நாம் தமிழ் மட்டும் எப்படி பாதிப்பாயிரும்? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பல கட்சிகள் இருக்குது. இன்றைக்கி வந்திருக்கிற டிவிகே கட்சியா இந்த அளவுக்கு ஆட்டம் ஆடுது? ஏன்னா இங்கே அடி கட்டுமானம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அடிக்கட்டுமானம் தான் இந்த கொள்கை கட்டுமானம். அந்த கொள்கை கட்டுமானமே இல்லை. கொள்கை கட்டுமானம் இல்லாதனால தான் இப்போ வந்து குதிரை பரவலாம் எதனால் நடக்குது. யார் வேணாலும் போயிடலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், அந்த மாதிரி தானே இருக்கு. தெளிவாக சொல்லுங்க. ஏன்னா இப்போ அந்த இஷ்யூ வேற போயிட்டு நல்லா உள்ளபடியே நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பக்கம் ஆராசா என்ன சொல்கிறாரு, அண்ணன் திருமாவையும் என்ன சொல்ல நேரடியாக சொல்லலை, ஆனால் அப்படி சொல்கிறாரு என்னென்னா தப்பு, ரொம்ப கொச்சையாக பேசினார். ஆமாம், கொச்சையாக பேசினார். இன்றைக்கி அவரே என்ன சொல்கிறாரு, நாங்கள் அன்பாக தான் நாங்கள் இருக்கிறோம், அணி மாறினாலும் நாங்கள் அன்பாக தான் இருக்கணும். எப்படி பார்த்தாலும் யார் சார் மக்களுக்கு விரோதமாக மக்கள் வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து போயிட்டு அங்கே இருக்கிறீங்க. அவங்களும் உங்களை சேர்த்துக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருபோதும் இல்லை, யார் வேணாலும் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலான்றது. எப்படி இப்போ மேல்நாட்டு கலாச்சாரம் எப்படி இருக்குது மேற்கத்திய நாடுகளில், யார் வேணாலும் யார் கூட வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படி சொல்லி. இல்லைனா இந்த சொல்லுவாங்க இந்த ஈசிஆரில் ஏதோ வந்து வண்டி சாவியெல்லாம் தூக்கி மொத்தமாக போட்டு குளிக்கிட்டு எடுத்துக்கிட்டால் கப்புள்ஸ்லாம் யார் வேணாலும் மாற்றிக்கலாம், அப்படி ஒரு கல்ச்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. மொத்தமாக குடுவையில் மொத்தமாக போட்டு இந்த 2 சீட்டை தூக்கி நீங்கள் போடு, அந்த கம்யூனிஸ்ட்டை கூடியா இந்த 2 தூக்கி போடு, சண்முகம் ஐயா இந்த 2 தூக்கி இங்கே போடு, அந்த குடுவையில் போடு, இந்த அது மாதிரி வண்டி சாவியெல்லாம் போட்டு குளுக்குவாங்கல்ல, அப்படி தானே சார் வந்து இப்போ இருக்குது. எங்கே கொள்கை இருக்குது? உள்ளபடியே வந்து எனக்கு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிப்படையாக பேசிடுவாங்க. கேட்டால் விஜய் அவருடைய அந்த கல்ட்டு இருக்குல்ல, அது வந்து பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆனது இந்த நிலைப்பாடு எடுத்துக்கலாம் தான். இப்போ அசிங்கமாக பேசுகிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா பிச்சை எடுத்து எம்எல்ஏக்களை வச்சு நீங்கள் ஆட்சி அமைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு யார் உதயகுமார் பேசுகிறாரு. பிச்சை எடுத்து நீங்கள் எம்எல்ஏக்களை வந்து பிச்சை எடுத்து நீங்கள் வந்து ஆட்சி நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. எல்லா தரப்பிலும் சொல்கிறாங்க, என்னங்க வந்து இவ்வளோ பெரிய நடிகர்ன்றாங்க, ரிசைர்மெண்ட்டு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணிட்டு ஒரு மெஜாரிட்டியோட வந்து உட்காரத்தை விட்டுட்டு இங்கே இந்த 2 பேர், அங்கேருந்து 2 பேர், இங்கே 4 பேர், இங்கே 3 பேர், அப்படியெல்லாம் பண்ணி கூட அதிமுக நீங்கள் உங்களால் உடைக்க முடியலையே. 25 பேர் ஓடி வந்தால் முதல்ல எல்லாம் ஓடி போயிட்டு 4 பேர் தான் நின்னா அவங்கள்ட்ட. அப்போ அங்கேயும் அப்போ அதிமுகன்ற கட்சி வந்து விஜய் போன்ற பெரிய நடிகர்களே வந்து அழிக்க முடியல, ஒழிக்க முடியல. காரணம்னா அவருடைய கட்டுமானம் அப்படி. இப்போ வந்து இது அண்ணாமலை போன்ற நபர்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எப்படி வந்து அதிமுக ஒழிச்சிடுவாங்க? நான் அதிமுக சப்போர்ட்டாக பேசலை, சாத்தியம் கிடையாது. அப்போ எந்த கட்சி அழியும்? இப்போது அதிமுகவுக்கு ஒரு திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றி வருது, திமுகவும் அப்படி தான். நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கொள்கை சித்தாந்தத்தை வந்து வேறு ஒன்றி வளர்ந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் திடீர்னு வந்துட்டிங்கன்னா இது அழிஞ்சிச்சு, அது அழிஞ்சிச்சு, அதை அழிச்சு சொல்ல முடியுமா? விஜய் போன்ற பெரிய நடிகர் வரும்போதே இங்கே அழிக்க முடியல, 4% நிற்குது இல்லை. மாற்று அரசியல் விரும்பினவங்க தான் மாறி இருக்கிறாங்க. தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க, சீமானுடைய உண்மையான தம்பிகள், விசுவாசிகள் அப்படி நிற்கிறாங்க. அதான் அந்த 4%. மீதி இருக்கிற 4% மாற்று அரசியல் தந்தவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா விஜய் மாற்று அரசியல் கொடுப்பாருன்றாங்க. அதான் இப்போ மாற்று வந்து ஏமாற்ற மாறிட்டு இருக்கு. அதெல்லாம் இந்த நிலைமைங்க அப்படியே மாறிட்டு இருக்கோம். இன்னும் நான் சொல்கிறேன், சில பேர் வந்து வேறு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த பை எலெக்ஷன் 5 எலெக்ஷன் இருக்குது. இந்த பை எலெக்ஷனில் அங்கே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதே சீமான் தான்.
யாருடைய வெற்றி யாருக்கு தோல்வின்றதை தீர்மானிக்கிறதே வந்து நாம் தமிழர் தான். அது நான் போகிற போக்கில் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். எலெக்ஷன் நெருங்கட்டும். அந்த 5 இடைத்தேர்தலையும் சீமானுடைய வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சார வீச்சாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட இருக்கிற எழுச்சியாக இருக்கட்டும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்களெல்லாம் வந்து பிராண்டே இல்லாமல் ஆகிட்டாங்க. இப்போ இவருக்கு என்ன புதிய பிராண்டு, விஜய்க்கு என்ன புதிய பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்டு தான். என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்சியாளருக்கு திறமை இல்லை, திறமையற்ற ஆட்சியாளர்கள். இன்னொரு பிராண்டு இருக்குது, அதுலேயே என்ன கேட்டால் வந்து திறனற்ற அரசு, அரசுக்கு டேலண்ட் இல்லை, எந்த வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபண்டை வச்சு எந்த திட்டத்தை கொடுக்குறது, ஏதோ 2500 இப்போயே தொங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த வாட தெரியல இதுவும். அப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியாளருக்கு அத்தனை பேருக்கு முதலமைச்சர் உட்பட எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேப்பபிள் இல்லை. நீங்கள் வந்து பேச்சுவார்த்தையிலே தெரியுது, ஒரு மேடையில் எப்படி பேசணுன்ற நாகரிகம் கூட தெரியல. அப்போ இப்படி இருக்கும்போது பேசுகிறேன் நீங்கள் பேசுனா இப்படி பண்ணுறீங்களேப்பான்னு கேட்பாரு. ஆனால் உள்ளபடியே சொல்லி தானே ஆகணும். அப்பா நீ பேசாமையே இருப்பா, நீ பேசினாலே பிரச்சனையாக இருக்குது, வாயை திறக்க வேணாம் நீ, அப்புறம் வாயில் வருதுங்கிற அப்படின்னு. ஸோ அதனால் இப்படி ஒரு பிராண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அத்தனை கட்சிகள், நான் டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, இந்த கட்சியை காட்டிலும் தனித்துவமான கட்சியாக வந்து நாம் தமிழர் தான். நீங்கள் இதே 20 லட்சம் வாக்குகள் கூட வரட்டும், அந்த 20 லட்சம் வாக்குகள் கூட வாங்கட்டும், நாம் இன்க்ரீஸ் கூட ஆக வேண்டாம், அந்த 20 லட்சம் வாக்குகள் வாங்க கூட பார்த்தீங்கன்னா வெற்றி தொழில் நிர்ணயிக்கிறது சீமான் நாம் தமிழர் கட்சி தான். குறிப்பாக சார் இதில் எனக்கு அடுத்தகட்டமாக ஒரு கேள்வி கேட்க தோணுது. ஒரு பக்கம் சீமான், மறுபக்கம் விஜய், மறுபக்கம் உதயநிதி, இன்னொரு பக்கம் இப்போ அண்ணாமலை, எடப்பாடி இந்த ரேஸில் இருக்கார். இப்போ வந்து அடுத்த தலைமுறை ஒரு தலைவர்களை வந்து பார்க்க முடியுது. ஏன்னா எடப்பாடி நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்துக்க முடியும், இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கொள்கைகள் வித்தியாசமான கொள்கைகளாக இருக்குது. இந்த கொள்கைகளில் மக்கள் பார்க்கும்போது உண்மையான கொள்கை எது மாற்று அரசுன்னு சொல்லிட்டு வழிவகுக்க கொள்கை யாருக்கிட்டையுமே இல்லை. இப்போ நீங்கள் திராவிட இயக்கங்களை பற்றி சித்தாந்த அடிப்படையில் அவங்க வந்து எடுத்துருக்காங்க. அவங்களோட சமூக நீதி தான் பிரதானமான கொள்கை அவங்களுக்கு. அது திராவிட இயக்கங்கள் நடந்து ஆல்ரெடி இருக்குது. இப்போ அடுத்து வந்த கட்சிகள்லாம் நீங்கள் எடுத்துக்க என்ன கொள்கை இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், இப்போ இந்த அண்ணாமலைக்கிட்டே என்ன கொள்கையை அவர் வகுக்க முடியும், என்ன கொள்கை தலைவர்கிட்ட தமிழ்நாடு நலன் சார்ந்த தமிழ்நாடு நீங்கள் கொள்கை தலைவராக நீங்கள் தமிழ் தேசிய தலைவர் நீங்கள் பயன்படுத்த முடியுமா? நீங்கள் எங்கேருந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆம்பளைங்க மட்டும் தான் பயன்படுத்த முடியும். பின்ன வேற வாயிலுக்கு வேறு வருது. பின்ன இப்போ நான் என்ன கேட்குறேன், கருமை இந்த வாயில் நல்லா உத்தரவுன்ற மாதிரி தான் நமக்கு வருது. ஏன்னா விஜய் பேசுறதுல முதலமைச்சராக பேசுகிறாரு, வாயில் நல்லா வந்துடும், எனக்கே வருது, வாயில் நல்லா வந்துடும் அப்புறம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, அதுக்கு அந்த அந்த வார்த்தை கேட்டாலே விஜய் ஞாபகம் தான் வருது நமக்கு. நான் சொல்ல வருது என்னன்னா, இந்த இடத்துல நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா வந்து யாருக்கு கொள்கை இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஆல்ரெடி திமுகவுக்கு 2 அதிமுக வந்தது, அது வந்து சமூக நீதி தான் அடிப்படை கொள்கை. இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? கொள்கை தலைவரை யாரை சொல்லுவீங்க? இப்போ நாம் தமிழரோ தேசிய தலைவரோ வந்து கொள்கை தலைவர் அறிவிக்கிறாங்க, ஒரே தலைவர் கொள்கை தலைவர், அவ்வளோதான். மற்ற கொள்கை வழிகாட்டின்ற மாதிரி. ஆமாம், மற்ற வழிகாட்டிகள் அது வேறு. ஒரு கொள்கை தலைவர்னா ஒருத்தர் தான். மீதி எல்லாம் கேட்டால் 550 படம் போய் வச்சாங்க வந்து மாநாட்டில், அது வேறு. இங்கே நீங்கள் சொல்லுங்கள், யாரை சொல்லுங்க? வீர சாவர்கர் சொல்லுவீங்களா நீங்கள்? அண்ணாமலைக்கு கொள்கை தலைவர் பாஜக சொல்கிறேன் நான். அப்போது கொள்கை தலைவர் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, வேணா ரஜினிகாந்த் வேணா கொள்கை தலைவரை கொண்டு வந்துடலான்ட்டு, அதுக்கு அவங்க ஆப்பரிச்சுட்டாங்க. நான் வேற ஒரு இமேஜ் பார்த்தேன் சார், அது ஞாபகம் வருது. சூரியனுக்கு பதில் அங்கே ரஜினி போதார். அதுதான் நானும் தான் பார்த்தேன். அது எவ்வளோ பெரிய வந்து அதுதான் இப்போ புரியுதுங்களா? இந்த அளவுக்கு வந்து ஒரு வகையான வந்து ஒரு கொச்சைப்படுத்துதல் நடக்கிறதுனால தான் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா வந்து அவங்க குடும்பத்தை சேர்ந்து ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிடலாம், நம்ம ஒரு இயக்கம், ஒரு தொண்டு, ஒரு சமூக நல இயக்கம் மாதிரி ஒன்று கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் படையின்னு அது மக்கள் மேடைன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ கட்சிகள் எவ்வளோ அமைப்புகள் இருக்குது, ஏதோ நல்லது நடந்தால் சரி அதன் மூலமாக. ஆனால் அவங்க தொடங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லதுலாம் நடக்க போகிறதில்ல, அவங்களுக்கு ஒரு நல்லது இருக்குன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய புகழை, அது எல்லாருக்கும் அந்த தோணும் தானே. நம்ம தலைவர் இப்போ ரஜினிகாந்த் வந்து இந்த புகழ் உச்சியை அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. அதை எளிதாக ஒரு அரசியல் கட்சி வந்து அறுவடை செய்கிறதுக்கு விட்டுறலாமா? அது விட முடியாதுல்ல, யாராக இருந்தால் என்ன இல்லையா? அதனால் என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஒரு அமைப்பு ஆரம்பிச்சுன்னா நாளைக்கு திடீர்னு யாராவது அரசியல் கட்சிகள் வந்து இந்த அண்ணாமலை போன்றவங்க யாராவது பயன்படுத்தினா கூட தயவு செஞ்சு அரசியலுக்கு பயன்படுத்தாதீங்க, நாங்கள் ஒரு சமூக நல இயக்கம் நடத்திட்டு இருக்கிறோம், அதனால் இயக்கம் பாதிக்கும்னு சொல்லிட்டு எஸ்கே பாலம்னா அது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இங்கே சுற்றி இருக்கிற யார் என்ன கதர்னாலும் அண்ணாமலைக்கு அரசியல் கட்சி தொடங்குறதுனால யாருக்கு பாதிப்பு எடுத்து போகிறவங்க அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கேட்டால் இது வந்து அதிமுக பாதிப்பு, இது திமுக பாதிப்பு, இளைஞர் பெரும் படை அவர்கிட்ட இருக்குது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இருந்திருந்தா அதிமுக இளைஞர் படை இருந்தால் நம்ம தான் இவர் தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் நம்ம பார்த்தோமே, நான் கிட்டது பார்த்தோம் சார். நீங்கள் வேற யாத்திரை போனதை சொல்கிறீங்களா? பிரச்சாரத்தை அண்ணாமலை தான் நான் சொல்கிறேன்.
தேர்தல் பிரச்சாரத்திலே நான் சொல்கிறேன், அவர் தோத்தாரு ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் கோயம்புத்தூரில் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம். அட வாக்குக்கு பணம் கொடுத்ததே கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம். அட மீடியாக்கெல்லாம் பின்னாடி வரக்கூடாது சொன்ன நபர் எது சமூக வலைதளத்தை வந்து நக்கல் அடிச்சவர். இன்னைக்கு அதே சமூக வலைதளத்தை எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பீரியட்ல சமூக வலைதளத்தை நக்கல் அடிச்சவர், குரங்குங்க மாதிரி தாவறீங்கன்னு சொல்லி பேசினவர் எது எப்படி மீடியாக்களை குரங்குன்னு சொன்ன நபர். சரிங்களா? இன்னைக்கு அதே வந்து சமூக வலைதளம் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்குகள் தான் இன்னைக்கு வந்து உங்கள் செய்தியை வந்து பரப்புறாங்க இல்லையா? அதனால் எனக்கு உள்ளபடியே சந்தோஷம். இப்போ வந்துட்டியா சமூக வலைதளத்துக்கு, அதுவும் எல்லாமே வந்து சர்வதேச ஊடகங்களுக்கு தான் பேட்டி கொடுக்குறது இவர் யார், அண்ணாமலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து இப்போ யூடியூப் கூட கிடையாது, இது ஏதோ செல்லுலர் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. சமூக வலைதளங்களில் நான் பேசுகிறேன்னு சொல்கிறேன். இப்போ தான் உனக்கு கண்ணே தெரியுது, சமூக வலைதளத்துக்குங்களா கண்ணு தெரியுது. ஸோ எப்படி பார்த்தாலும் நான் சொல்கிறேன், யாருக்கு அண்ணாமலை கட்சி தொடர்றதுனால பார்த்தீங்கன்னா யாருக்கு எந்த சேதாரமும் இல்லை, பிஜேபிக்கு மட்டும்தான் சேதாரம். அதனால தான் அந்த இழுபறி 2 நாளாக நடந்துருக்குது. ஏன்னா இப்போ உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல, இவர் கட்சி தொடங்கினா என்ன நடக்கும், ஒன்றும் நடக்காது. ஏற்கனவே இருக்கிற மிச்ச சொச்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுவாங்க. இப்போ கருணாகராஜன் கிளம்பிட்டார் இல்லையா, அப்புறம் அடுத்து அந்த அமர் பிரசாத் ரெட்டி, இதெல்லாம் இந்த கும்பல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கிளம்பி போயிடும். இது உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ண முடியல. எங்கே டெல்லியில் ஒரு பிடிவாதமாக நின்றுட்டாரு, இல்லை நான் தனி கட்சி தொடங்கியே தீரணுன்றாரு. அப்போ அந்த இடத்துல வந்து ஓரளவு எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் வந்து பிஜேபி தலைமை வந்து விரும்பலை தனி கட்சி. ஏன்னா நல்லா தெரியும் எல்லாருக்கும், இப்போ நாளைக்கே தெரியும் பாருங்கள். இப்போ நான் கேட்குறேன், இந்த 50 லட்சம் பேர் மெம்பர் ஆகிட்டான், 1 லட்சம் பேர் மெம்பர் ஆகிட்டான், 1 கோடி பேர் மெம்பர் ஆகிட்டான்றான், 5 லட்சம் பேர் மெம்பர் ஆகிட்டாங்க, 50,000 பேர் மெம்பர் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறான். யார் பார்த்தாங்க? இது யாரை குறைய அவங்க சொன்ன மாதிரியே இல்லை. ஒருத்தர் சொன்னாங்கல்ல 1 கோடி பேர் மெம்பர் ஆகிட்டாங்க, அது மாதிரி தானே இருக்குது. ஏன்பா காலையில் 50 லட்சம் சொன்னாங்க, சாரி 50,000 சொன்னாங்க காலையில், அடுத்து ஒரு மணி நேரத்தில் 1 லட்சம் மெம்பர் ஆகிட்டாங்க. 50,000 பேர் மெம்பர் ஆகிறாங்களா? எப்படி இது? அடுத்து ஒரு மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா 1 லட்சம் ஆயிடுச்சு. ஆதரவு பெருகிறது. இப்போ நல்லா தெரிஞ்சிச்சுங்களா, இவங்கக்கிட்ட என்னென்னா கொஞ்சம் பணம் இருக்குது, அந்த பணத்தை வச்சு இந்த இன்ஸ்டாவில் இருக்கிற அந்த எல்லா நபர்களையும் விலைக்கு வாங்கி என்ன செய்கிறாங்கன்னா பரப்புங்க. அண்ணாமலை வந்து புரட்சிகரமாக வந்து கிளம்பிட்டார், புறப்பட்டுட்டார் இது அப்படின்ற மாதிரி ஒரு வசனங்களை எழுதி தள்ளுங்க. கிளம்பிட்டாரு, பிடுங்கிட்டாரு, ஆட்டிட்டாரு, அசைச்சிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து பாருங்கள் 2 நாளாக அப்படியே வந்துட்டு. இதோட உச்சம்தான் வந்து ரஜினிகாந்த் ஒரு படத்தை பயன்படுத்தி ரஜினிகாந்த் ஆதரவு இருக்குன்னே சொல்லிட்டாங்க. விஜய்க்கு வந்து பெரிய டேமேஜ் இருக்குது அப்படிலாம் சொல்லி கருமை. இதெல்லாம் பார்த்துட்டுங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுதான் நான் சொல்கிறேன், கொள்கை, தத்துவம், கோட்பாடு, லட்சியம் எல்லாம் வந்து ஒரு லட்சிய பயணத்தில் இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி, அது நாம் தமிழே எடுத்துங்க, இப்போ இது மாதிரியான இந்த ஈசல் மாதிரி திடீர்னு வரக்கூடிய நபர்லாம் பாருங்கள். இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த தைரியம் வருது? இப்போ இந்த அண்ணாமலை வெளிப்படையாக பேசுவோம், அண்ணாமலைக்கெல்லாம் இந்த அரசியல் கட்சி தொடங்கிறதுக்கு பணம் எங்கேருந்து வருது? நீங்கள் ஒரு திரள் நிதி கேட்டால் நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணிக்கலாம், யாராவது கேட்பீங்களா? நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தொடங்குற அளவுக்கு எங்கேருந்து பணம் வந்தது அண்ணாமலைக்கு? ஒரு பெரிய தொகை வேணும்ல, அப்போ எங்கேருந்து வந்து பணம்? ஒரு திரள் நிதி கேட்டால் விமர்சனம் பண்ணுறீங்கல்ல. சீமான் வந்து அவர் வெளிப்படையாக கேட்குறாரு, மக்கள்கிட்டே வந்து கேட்குறாரு, வெளிப்படையாக கேட்குறாரு, ரகசியமாக போய் வந்து கல்குவாரிக்கிட்டேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் முதலாளி தொழிலதிபர்கிட்ட போய் கேட்குறாரு, வெளிப்படையாக மக்கள்கிட்ட திறன் நிதி கொடுங்கன்னு கேட்குறாரு. அதை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணீங்களே, அண்ணாமலை கட்சி தொடங்கிருக்காரு, எங்கேருந்து பணம் வந்துச்சு கேட்டிங்களா யாராச்சும்? யாரை கேட்கவே இல்லை. அப்போ இது கடந்த காலத்தில் வந்து இடி அது இதை வச்சு இந்த முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள், அடிமைகள், அந்த அடிமைகள், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க கொத்தடிமைகள், இவங்களெல்லாம் வச்சு தான் இது ஃபண்ட் ரெடியானது. இந்த முன்னாள் அமைச்சர்கள் வந்து பணத்தை சுரண்டி தான், ஏன்னா இருக்க இடி இதெல்லாம் காட்டி தான் வந்து ஒரு ஃபண்டு ரெடி பண்ணிக்கிறது. இந்த இடியை வச்சு எவ்வளோனா சம்பாரிச்சிக்காங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தா இதை வச்சு சும்மா இருக்க முடியாது, அமைச்சர் எடுத்துகிட்டே இருக்காங்கல்ல. ஒரு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து எவ்வளோங்க இருக்குதுன்னா ஒரு 2000 கோடி இருக்குங்கன்றாங்க. அது ரொம்ப குறைவாக சொன்னாங்க, ரொம்ப கம்மியாக சொன்னாலே ஒரு 2000 கோடி அப்படின்றாங்க. அப்போ அந்த 2000 கோடி 20,000 கோடி ஆக்கணும்னா என்ன பண்ணுறது? கட்சி ஆரம்பிக்கணுமா? அப்போ கட்சி ஆரம்பிக்கணும். இப்போ மக்கள் சேவைன்னு சொல்றீங்க. நான் கேட்குறேன் ஒரே வார்த்தை, என்ன கட்சின்னு கேட்டால் மக்கள் சேவை கட்சிங்க, MSK மக்கள் சேவை கட்சி. அப்போ மொத்த கட்சியெலாம் நான் மிருகத்துக்கு சேவை பண்ணுகிறாங்க. நான் கேட்குற தெரியாமல் தான் கேட்குறேன். மக்கள் சேவை கட்சி சரியா? மக்கள் சேவை கட்சி இப்போ நான் இவங்கெல்லாம் வந்து மிருகத்துக்கு சேவை பண்ணுகிறாங்களா? நான் கேட்குறேன், காட்டு விலங்குகளுக்கு போய் சேவை பண்ணிக்கிறாங்களா? எல்லாரும் மக்களுக்கு தான் சேவை பண்ணுறாங்க இல்லை, செய்கிறாங்களா இல்லையா சொல்கிறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன்.
ஆக வந்து என்னென்னா இங்கே தனி கொடுத்தனம் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. தனி கொடுத்தனம் போனால் நம்ம வந்து தனி சம்பாத்தியம் பார்க்கலாம், தனியாக கல்லா கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அவ்வளோதானே தவிர இதில் மக்கள் சேவையெல்லாம் ஒன்றும் கிடையாது. உள்ளபடியே இன்றைக்கி நான் சொல்கிற சரண் 28 நிமிஷம் நினைக்கிறேன் ஃபுல்லாக பேசினார். அந்த 28 நிமிஷம் பேசுனதில் உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் செஞ்சிடணும்னா, நீங்கள் பேர் விட்டு நீங்கள் கட்சி பேர் விட்டு நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள். உங்கள் நோக்கத்தை கூட நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் மக்களுக்கு சேவை செய்கிறதுலாம் சொல்லிட்டீங்க. ஆனால் இது எல்லாம் நீங்கள் சொன்ன நீங்கள் என்னென்னு கேட்டினா, உங்களுடைய கொள்கை தலைவர் யார், அதை மட்டும் நீங்கள் என்ன சொல்லிக்கலாமே. என்னுடைய கொள்கை தலைவர் இவர் தாங்க, காமராஜர் தாங்க என் கொள்கை தலைவர், வாஜ்பாய் தாங்க எங்கள் கொள்கை தலைவர். ஏன்னா நீ காமராஜரை சொல்ல முடியாது, அவர் காங்கிரஸ்காரர். வாஜ்பாய் சொல்லணும் கேட்டால் அதுவும் சொல்ல முடியாது. வீர சாவர்கரை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ யாரையும் நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, ஓப்பனாக நான் கேட்குறேன், நீங்கள் ஒன்று திராவிட மண்ணுக்கேற்ற அரசியல்னால் நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால், ஒன்று தமிழ் தேசிய அரசியல் நீங்கள் கையில் எடுக்கணும். மண்ணுக்கேற்ற அரசியல்னால் நீங்கள் தமிழ் தேசிய கொள்கைகளை கையில் எடுக்கணும். நீங்கள் எடுப்பீங்களான்னு தெரியல, அது வேறு விஷயம். அப்படி இல்லைனா அந்த பக்கம் போனீங்கன்னா பெரியாரை கையில் எடுக்கணும். இந்த சைடில் வந்தீங்கன்னா நீங்கள் தமிழ் தேசிய தலைவரை கையில் எடுக்கணும். நீங்கள் இப்போ எதை கையில் எடுப்பீங்க? ரெண்டுமே. இது ரெண்டுமே நீங்கள் எடுக்கலன்னு வச்சிங்களேன், நீங்கள் பருத்தி மூட்டை குடோனே இருந்திருக்கலாம். இது ரெண்டுமே எடுக்கணும்னா நீங்கள் பிஜேபியோட இன்னொரு வருஷன், அவ்வளோதான். நீங்கள் இளைஞரை கொண்டு வாங்க, யாரை கொண்டு வந்தாலும் அடிப்படையில் என்னன்னு கேட்டால் யாருப்பா அவரு? அது சங்கிங்க, பிஜேபியோட பி டீமு, B1 B2. ஏற்கனவே இங்கே B1 இருக்குது, அது ரூலிங்கில் இருக்குது. என்ன போகிற பக்கம் ஒரு குத்து. ஆமாம், அப்படியே நம்ம குத்துனோம். இது B1, இது ரூலிங்கில் இருக்குது. வாயில் நல்லா வருது அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா B2. இப்போ புரியுதுங்களா? அப்போ இவங்களோட நோக்கம் என்னென்னா, எதிர்காலத்தில் யாரும் வரக்கூடாது, நாம் தமிழர் வந்துடக்கூடாது, திமுக கூட வந்துடக்கூடாது, அதிமுக வந்துடக்கூடாது. அப்படி ஒரு சிண்டிகேட் நடக்குது. வேணா பாருங்கள். அதனால தான் அவருடைய பேச்சில் எல்லாரையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அரவணைச்சிக்கிற மாதிரி ஒரு டைலாக் விட்டார்ல, எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லிட்டார். ஆனால் அதே எல்லா கட்சி தலைவரும் வந்து அண்ணாவை என்ன சொன்னார் ஞாபகம் வருது நமக்கு, ஜெயலலிதாவை என்ன சொன்னார் ஞாபகம் வருது, எம்ஜிஆர் என்ன சொன்னார் ஞாபகம் வருது நமக்கு. ஸோ அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம். முதல்ல கொள்கை எனக்கு முதல்ல நான் விரும்புகிறதே என்னன்னு கேட்டால், அண்ணாமலை கொள்கை தலைவராக யார் அறிவிப்பீங்க? யாரை வேணால் நீங்கள் அறிவிங்க சார். ஆனால் இங்கே ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், தமிழ் தேசியத்தை கையில் எடுக்காமல் யாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே அரசியலே பண்ண முடியாது தமிழ்நாட்டில். காரணம் கேட்டால் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எழுச்சி, அந்த எழுச்சிக்கு காரணம் 1.5 லட்சம் மக்களுடைய தியாகம். அந்த 1.5 லட்சம் மக்களுடைய அந்த தியாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. சீமானை தவிர வேறு எந்த ஆம்பளையும் தயாராக இல்லை இங்கே தமிழ்நாட்டில் பேசுகிறதே உலகம் முழுதும் போகுது. அதை உலகம் முழுதும் இருட்டடி பண்ணால் பண்ணுறான். அதனால தான் அந்த ஏஎன்ஐ இந்த பெரிய ஊடகங்கள்லாம் ஒரு நேர்காணல் கொடுக்க மறுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இருட்டடி பண்ணுறீங்க நீங்கள். அப்போது இதுதான் கணக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாதம் என்னென்னா, தமிழ் தேசிய அரசியலை வந்து நாம் தமிழ் யாரும் எடுக்க நீங்கள் எடுக்க முடியாது. இப்போ அண்ணாமலை எடுப்பாரா? சவால் நானும் ரொம்ப ஆவலோடு இருக்கிறேன். வா வந்துட்டு எல்லா அரசியல் கட்சிக்கு இப்போ பிஜேபியில் இருக்கும்போது நீங்கள் வந்து வீர சாவர்கர் இவங்கள தான் நீ எடுக்கணும். இப்போ தான் நீ மண்ணுக்கேற்ற அரசியல் பண்ண போகிறல்ல, எங்கே வா, உன் கொள்கையை சொல்லு, உன் கொள்கை தலைவர் யாருன்னு சொல்லு. அப்போது நாம் தமிழர் பலம் எப்படி அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா பலம்ன்றது பார்த்தீங்கன்னா ரெட்டையில் அந்த கட்சி ரெட்டையில் இதுதான் பிராண்டு, அதில் இருக்கிற எம்ஜிஆர் பிராண்டு. அது மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழை பொறுத்த வரைக்கும் கேட்டால் விவசாய சின்னம், தமிழ் தேசிய தலைவர் பிராண்டு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ண முடியாது. ரெண்டாவது அந்த 1.5 லட்சம் மக்களுடைய அந்த உயிர் தியாகத்தை வந்து பேசுகிறதுக்கு ஒரு தலைவர் வந்து உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அவங்களுடைய கண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு இது நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் கிடையாது. ஏன் இலங்கையில் இருக்கிறவனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு பைத்தியம் ஒன்று வந்துச்சு இல்லை, அந்த பைத்தியமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜபக்ஷ காலத்தை நக்கிக்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்து தானே இருக்கோம். அப்போது இங்கே ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் உள்ள அந்த தமிழ் மக்களுடைய வழிகளை பேசுகிறதுக்கு சீமானை தவிர வேறு யாரும் கிடையாது. இந்த அண்ணாமலை வந்தால் கூட பேசலாம். என்ன பேசணும்னு கேட்டிங்கன்னா, திமுகவை சாடலாம், அதிமுகவை சாடலாம், இவ்வளோ தான் பண்ண முடியாது. தவிர கொள்கை சார்ந்த அரசியல் எதுவும் பண்ண முடியாது. நான் உள்ளது நீங்கள் மண்ணுக்கேற்ற அரசியல் சொன்னால் நீங்கள் எந்த பக்கம் போவீங்க? சரி, இந்த பக்கம் வரலைங்க, நீங்கள் விட்டுருங்க, இந்த பக்கம் உங்களால் வர முடியாது. நீங்கள் தமிழ் தேசிய தலைவர் நீங்கள் கொள்கை தலைவராக எடுக்க முடியாது, தமிழ் தேசியத்தை நீங்கள் பேசவும் முடியாது, அதை உச்சரிக்க கூட முடியாது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் இருந்த இடம் அந்த மாதிரி அது அப்படி இருக்கும். அப்போ இந்த சைடில் போயிட்டு நீங்கள் பெரியார்கிட்ட போவீங்களா? பெரியாருடைய படத்தை கையில் எடுக்க முடியுமா? ஸோ பெரியாரையும் நீங்கள் கையில் எடுக்க முடியாது, தமிழ் தேசிய தலைவரையும் கையில் எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? ஒன்று வீர சாவர்கரை எடுக்கணும் கொள்கை தலைவராக, அப்படின்னா வாஜ்பாயை கையில் எடுக்கணும், அத்வானியை கையில் எடுக்கணும், அவ்வளோதான் பண்ண முடியும்.
இதை தாண்டி வேறு என்ன இருக்குது? நானும் யோசிச்சு பார்க்குறேன்னு கேட்டால் யார் கொள்கை தலைவராக இருப்பார்? கட்சியோட வந்து மண்ணு கட்டாச்சுன்னா இவர் என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ணுது. அப்போ நீங்கள் பிளான் பண்ணுறது என்னன்னு கேட்டால் ரஜினிகாந்த் அவருடைய புகழை வந்து நீங்கள் கையில் எடுக்கிறதுக்கு பார்க்குறீங்க, ட்ரை பண்ணுறீங்க. ரஜினிகாந்தை கையில் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு, அவருக்கு காலம் முடிஞ்ச பிறகு அந்த படத்தை வச்சு நம்ம உருட்டிக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் தான் இப்போயே பில்டப் கொடுக்குறீங்க. என்னன்னு கேட்டால் ரஜினிகாந்த் என் கூட வந்து பார்த்தீங்கன்னா கோலி ஆடினார், ரஜினிகாந்த் என் கூட வந்து பார்த்தீங்கன்னா கோலி ஊரில் கொழுக்கட்டை சாப்பிட்டாரு, ரஜினிகாந்த் என் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெட் காஃபி சாப்பிட்டாரு, இப்படியெல்லாம் எடுத்து விட்டுருக்கீங்க. இதுதான் உண்மை. அதுதான் நான் சூழ்ச்சிமத்தை பார்க்குறேன். எதுக்கு ரஜினிகாந்த் கட்சி தொடங்க ஆரம்பிக்கிறேன், எதுக்கு ரஜினிகாந்த் நீ புகழ் பாடுற? அப்போ ரஜினிகாந்த் புகழை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறார். ரஜினிகாந்த் வந்து கொள்கை தலைவராக கூட கொண்டு வருவார். அதெல்லாம் கூட நடக்கும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குன்றது. சார், பல்வேறு கேள்விக்கு மிக தெளிவாக இருக்கும். நேரத்துக்கு நன்றி. நன்றி சார்.